இன்றைக்கி குட்டான என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி காளான் வச்சு ரோட் சைட் காளான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு பவுலில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம சிக்கன் 65 மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச காளான் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச மசாலாவை இதில் போட்டு ரவுண்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அது கூட சால்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கொதிச்சோடனே இப்போ நம்ம அது கூட சாஸ் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். இப்போது அது கொதிச்சோடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி கலந்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரித்து வச்ச அந்த காளானை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட லைட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது பவுலில் மாற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ லைட்டாக கொத்தமல்லியில் மேலே வச்சு வாங்க இது டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இப்போ நம்ம கொடுக்கலாம். ஆண்டி இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.